இலவங்கப்பட்டை ஒரு முக்கியமான மசாலா பயிராகும். இது பண்டைய காலத்திலிருந்தே பயிரிடப்பட்டு வருகிறது. மசாலாவாக பயன்படுவதுடன் மருந்து தயாரிப்பு மற்றும் நறுமண தொழில் துறைகளிலும் இலவங்கப்பட்டை பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. மிக உயர்ந்த தரத்தை பெற அறிவியல் முறையிலான சாகுபடி மற்றும் துல்லியமான அறுவடைக்கு பிந்தைய செயல்முறைகள் மிகவும் அவசியமாகும். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் தனித்துவமான வேளாண் வானிலை சூழ்நிலைகளில் இலவங்கப்பட்டை தென்னை மற்றும் பாக்கு தோட்டங்களில் இடைநடவு பயிராக சிறப்பாக வளர்க்கிறது. இதை தனிப்பயிராகவும் அல்லது வயல் எல்லைகளிலும் வளர்க்கலாம். கிளைகளின் தடிமன் கிரிக்கெட் ஸ்டம்ப் அளவாக, அதாவது 3.5 முதல் 4 செமீ வரை அடைந்தால் அறுவடைக்கு தயாராகும். மெல்லிய கிளைகள் தரமான குச்சிகளை வழங்கினாலும் விளைச்சல் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் கிளைகளை அதிகமாக வளர விடப்பட்டால் பட்டையின் தடிமன் அதிகரித்து நறுமணம் குறையும். நட்ட பின்னர் 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் அறுவடை செய்யப்படுகிறது. அதன் பின்னர் மாற்று ஆண்டுகளில் அறுவடை செய்யலாம். ஆனால் புதிய இலைத்தளிர் கொண்ட கிளைகளை தவிர்க்க வேண்டும். அறுவடைக்கு முன் அதிகாலை நேரத்தில் சாறு ஓட்டத்தை பரிசோதிக்க ஒரு சோதனை வெட்டு செய்யப்படுகிறது. பட்டை முக்கோண வடிவில் உடையாமல் எளிதாக பிரிந்தால் அது அறுவடைக்கு தயாராக உள்ளது. அது சிதறினால் மற்றொரு நாளில் மீண்டும் சோதிக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளை கூர்மையான வாளியை பயன்படுத்தி வெட்டப்படுகிறது. தரையில் இருந்து 10 முதல் 15 செமீ உயரத்தில் தண்டு விடப்படுகிறது. உடனடியாக தண்டுகள் நீரில் வைக்கப்படுகின்றன. இதனால் சாறு உலராமல் உரிக்க எளிதாக இருக்கும். பின்னர் வசதிக்காக தண்டுகள் சிறிய துண்டுகளாக வெட்டப்படுகின்றன. தண்டுகளில் உள்ள முடிச்சுகள் அகற்றப்பட வேண்டும். வெளிப்புற பச்சை பட்டை சுத்தமான கத்தியை பயன்படுத்தி மெதுவாக சுரண்டி அகற்றப்படுகிறது. உள்பட்டை சேதமடையாமல் கவனிக்க வேண்டும். அடுத்த முக்கியமான கட்டம் உரைக்கும் செயல்முறை ஆகும். இது மிகவும் உழைப்பானதும் தரத்தை பாதுகாக்க அவசியமானதும் ஆகும். இதை எளிதாக்க ICR சென்ட்ரல் ஐலண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஸ்ரீ விஜயபுரம் நிறுவனம் ட்வீப் சின்னரப் என்ற பயனுள்ள கருவியை உருவாக்கியுள்ளது. இது உற்பத்தி திறனை உயர்த்தி பயனாளருக்கு வசதியளிக்கிறது. ட்வீப் சின்னரப் பயன்படுத்தி தண்டுகள் உரைக்கப்படுகின்றன. பட்டை மற்றும் மரப்பகுதி இடையில் நீர்த்தரமான அடுக்கு உருவாகும் வரை உரைக்க வேண்டும். சிறந்த சூழலில் பட்டையின் மேற்பரப்பிலும் ஈரப்பதம் காணப்படும். உரைத்த பிறகு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தியை பயன்படுத்தி தண்டில் குறுக்காக வெட்டு செய்யப்படுகிறது. பின்னர் ஒரு முனையிலிருந்து பட்டை மெதுவாக உரித்து குழாய் போன்ற திறந்த வடிவில் முழுவதும் அகற்றப்படுகிறது. இந்த செயல்முறைக்கு பிறகு பகுதி உலர்த்தல் செய்யப்படுகிறது. இதனால் பட்டை உள்ளே சுருண்டு விடுகிறது. பட்டை குச்சிகள் நிழலில் 4 முதல் 5 நாட்கள் உலர்த்தப்படுகின்றன. உடைக்கும் போது முறுக்கு சத்தம் வந்தால் அவை முறையாக உலர்ந்துள்ளன என பொருள். அதிக ஈரப்பதம் உள்ள காலங்களில் குறுகிய நேரம் வெயிலில் உலர்த்தலாம். ஆனால் நீண்ட நேரம் வெயிலில் வைக்கக்கூடாது, ஏனெனில் அது நறுமண எண்ணெய்களை பாதிக்கும். மாற்று முறையாக ICR சென்ட்ரல் ஐலண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் கேபினட் திரையர் பயன்படுத்தி இயந்திர உலர்த்தல் முறையையும் ஊக்குவித்து வருகிறது. இது அனைத்து பருவங்களிலும் ஒரே தரமான உலர்த்தலை வழங்குகிறது. தீவு பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கவும், பார்வையாளர்களுக்கு அறிவியல் அறுவடை முறைகளை விளக்கவும் சிப்பிகாட் தோட்டக்கலை ஆராய்ச்சி பண்ணையில் இலவங்கப்பட்டை பயிற்சி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வகை வசதி நாட்டில் முன்னோடியான ஒன்றாகும். உலர்த்தப்பட்ட இலவங்கப்பட்டை சுமார் 100 மைக்ரான் தடிமன் கொண்ட உணவு தரப்பைகளில் அடைத்து ஈரப்பதம் புகாதபடி மூடப்படுகிறது. இந்த முறைகளை பின்பற்றி விவசாயிகள் சந்தைக்கு தயாரான உயர்தர இலவங்கப்பட்டையை உற்பத்தி செய்ய முடியும். நன்றி.